வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜேம்ஸ் தேனி. இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த மூணாரில் ஒரு டீ எஸ்டேட்டில் ஒரு காளிதாஸ் என்பவருடைய வீடை மேனேஜர் உடைச்சி அந்த ஜாமான்லாம் வெளியில் எடுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஓகே. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அங்கே அந்த அட்டையிலையும் மலைக்குள்ளேயும் வேலை செஞ்சு உழைச்சி 500 ரூபா சம்பளத்துக்கு அவங்க பாடுபடுறாங்க. ஆனால் இந்த நாயை மேனேஜர் இருக்காங்கல்ல, இவங்க உழைப்பில் அவங்க உட்காந்துக்கிட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அந்த நாய்க்கு அந்த வீடை உடைக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அந்த தொழிலாளி தப்பு பண்ணால் நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு, நோட்டீஸ் ஓட்டு, நடவடிக்கை எடு. அதை விட்டுட்டு அந்த உடைச்சி வீடை பூரா ஜாமானில் வெளியில் எடுத்து போடுறாங்க. ஆனால் 2வது ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த 2 பொம்பளையை எழுதி கொடுத்த மாதிரி, இந்த மேனேஜர் மேலே தப்பு கிடையாது, அவர் மேலே தான் தப்பு, 10 வருஷமாக வேலைக்கு வரல, ரைட்டு ஓகே, 10 வருஷமாக வேலைக்கு வரல, அவனுடைய பொறுப்பெல்லாம் அவன்கிட்ட இருந்திருக்கும் இல்லையா, அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நடவடிக்கை எடுத்து அவங்க மூலியமாக நீ நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்ன சொல்லுங்க, அந்த காளிதாஸுங்கிறவர் வீடை உடைக்கிற மாதிரி எடிட்டிங் போட்டிருக்காங்க. எங்கே போனாலும் இந்த 4 சால்ரா தட்டுற ஆளுங்க இருப்பாங்க. இந்த யூனியன்காரங்க, கைக்கூலி, எஸ்டேட்டில் 4 பேர் இருப்பாங்க பார்த்துங்க. அவங்கள வச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க, போட்டிருக்காங்க. ஆனால் இது உண்மை என்ன நினைக்கிறேன், நானும் எஸ்டேட்டில் 20 வருஷமாக வேலை செஞ்சு வந்தேன். தொழிலாளிக்கு சப்போர்ட்டாக யாருமே வரமாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அந்த தொழிலாளி மேலே தப்பே இல்லைனாலும் தப்பாத்தையும் கொண்டு வருவாங்க. நிர்வாகம் அந்த மாதிரி பண்ணுறவங்க. இந்த யூனியன்காரன் நாயகி இருக்காங்கல்ல, சந்தா காசை வாங்கி தின்னுட்டு, தொழிலாளிகிட்ட வாங்கி தின்னுட்டு நிர்வாகத்துக்குத்தான் சப்போர்ட்டாக போனேன், அவங்களுக்கு சப்போர்ட்டாக போனேன். இது வரைக்கும் தொழிலாளிக்கு சாதகமாக எவனுமே பேசுனது கிடையாது. அப்படியே இருந்தாலும் 100க்கு 1 நல்லவனாக இருப்பான். அந்த எஸ்டேட்டில் இந்த சும்மா சுற்றுற நாய் இருக்காங்க, சம்பளத்தை வாங்கிட்டு, அந்த நாய்களை வச்சு சால்ரா தட்டுவாங்க. ஆனால் நாங்கள் உழைப்புங்கடா, அந்த எஸ்டேட்டில் எத்தனை வருஷமாக உழைச்சிருக்கோம் தெரியுமா? அட்டை கடிக்கும், அட்டை கடிச்சா எவ்வளோ ரத்தம் குடிக்குதோ அதை காட்டி 12 பங்கு ரத்தம் போகும். அந்த மலைக்குள்ள மழை பெஞ்சாலும் வேலை செய்வோம். அந்த மேனேஜர் நாயை உட்காந்துட்டு 500 ரூபா சம்பளம் நாங்கள் வாங்குவோம், அவனுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம். இந்த நாய்க்கு அதிகாரம் கொடுத்தது யார்? வீடை உடைச்சி ஜாமானில் வெளில போட்டதுக்கு. அவன் தப்பு பண்ணானா அவன் மேலே நடவடிக்கை எடுறா, நோட்டீஸ் ஓட்டு, அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு, போலீஸ் மூலியமாக நீ மூவ் பண்ணியிருக்கணும். அதுதான் ரைட்டு. நீ ஒரு மேனேஜர் அசிங்கமாக பேசுகிறியடா, அந்த காளிதாசுங்கிற அசிங்கமாக பேசிவிட்டு கடைசியில் அந்த பொம்பளையை சால்ரா தட்டுற பொம்பளையில் வச்சு மறுபடியும் வேறு வீடியோ போட்டிருக்கேன். மேனேஜர் மேலே தப்பில்லை, நிர்வாகம் மேலே தப்பில்லை அப்படின்னு. அவர் 10 வருஷமாக வேலைக்கு வரல, ரைட்டு. அப்போ 10 வருஷமாக எதுக்கு இங்கே பிடுங்கிறதுக்காக போன? நீ 10 வருஷமானா அப்போ அந்த காளிதாஸ் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும்டா. செருப்பை கொண்டு அடிக்கணும். நீலாம் வேதனையாக இருக்குது. இதே மாதிரி மக்களை தயவுசெய்து சொல்கிறேன், எஸ்டேட்டு தொழிலாளிகளை இப்படித்தான் அடிமைத்தனமாக கொண்டு வர்றாங்க. இங்கே மட்டும் இல்லை, மேகமலைங்கிற எஸ்டேட் இருக்குது, அந்த எஸ்டேட்லேயும் இதே மாதிரித்தான் 4 கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு வர்றாங்க, அடிமைத்தனமாக வச்சுருக்குறாங்க. இந்த அரசாங்கம் அந்த தோட்ட தொழிலாளிகள் மேலே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கணுங்கிற செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. என்னட்டிங்கன்னா, அந்த 20 வருஷமாக அந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சேன். அந்த நாயை என்னையெல்லாம் சூப்பர்வைசர் வேலை தர்றேன், அது தர்றேன், இது தர்றேன்னு சொல்லி என்னமோ பண்ணாங்க. நான் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்டான்ட்டு இப்போ வெளியில் வந்துட்டேன், நல்லா இருக்கிறேன். இன்னும் அந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சது மனசு வருத்தமாக இருக்குது. இன்னும் அந்த ஒரு அடிமைத்தனமாகத்தே வச்சுருக்குறாங்க. அதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ லைக்லாம் போட வேண்டாம், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஜேம்ஸ், தேனி மாவட்டம். நன்றி, வணக்கம்.